இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வாழ்க்கையில இன்டர்நெட், கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இதெல்லாம் இல்லாம ஒரு வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா இணையத்திலும் வரம்புகள் மற்றும் நிபந்தனைகள் இருக்கு. அதை மீறும் பொழுது அது சட்டவிரோத காரியமா மாறிடும். அத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் வீடியோ இல்லைன்னா ஆன்லைன் அழைப்பு இதையெல்லாம் பதிவு செய்யறது ஒரு சட்டவிரோதமான காரியம். கூகுள் பிளேல குரல் மேட்டரும் வீடியோ அழைப்புகளை பதிவு செய்ய அனுமதிக்கும் நிறைய ஆப்களும் கிடைக்கதான் செய்யுது. அதை எல்லாத்தையும் பயன்படுத்துறது சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம். காப்பிரைட்ஸ் இணையத்துல தோன்றக்கூடிய பல விஷயங்கள் பதிப்புரிமை கொண்டவைகளா தான் இருக்கு. குறிப்பிட்ட காலத்திற்குள்ள அவற்றை பயன்படுத்த உரிமம் பெறல அப்படின்னா கண்டிப்பா பதிவிறக்கம் செய்யக்கூடாது. அது சட்டவிரோதமான செயல். கிண்டல் செய்யறது, அதாவது ட்ரோலிங் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆளுமை, அரசியல்வாதி அல்லது நமக்கு தெரிந்த நண்பராக இருந்தாலும் கூட அது சட்டவிரோதமான செயல்தான். சைபர் புல்லியிங் சமீப காலமா நாட்டுல பல ஹேக் குற்ற சம்பவங்கள் நடைபெற்ற வண்ணமா இருக்கு. அப்படியாக நீங்க எப்போதாவது இது போன்ற தீங்கிழைக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிறது தெரிய வந்தா கண்டிப்பா மன்னிக்கப்படாத குற்றமா அது கருதப்படும். அது ஒரு கிரிமினல் குற்றம் தான். போலி அடையாளங்கள் எந்த சமூக ஊடக அரங்காக இருந்தாலும் சரி, அதுல போலி கணக்குகள் மில்லியன் கணக்குல இருக்கு. அந்த மாதிரியான உங்களுடைய உண்மையான அடையாளத்தை மறைச்சு ஆன்லைன்ல பித்தலாட்டம் செய்யறது ஒரு கிரிமினல் குற்றமா தான் இருக்கு. இது தீவிர பிரச்சனையில முடியும் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம். ஒருவேளை நீங்க போலி அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வழியில கடுமையான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க கற்பனை கூட செய்து பார்த்துடாத அளவுல தான் இன்டர்நெட் எல்லாமே கண்காணிக்கப்படுது. முக்கியமான ஒரு விஷயம் இலவச வைஃபை. உங்களுக்கு கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாத வேறு ஒரு வைஃபை நெட்வொர்க்கோடு உங்களை நீங்க இணைச்சு கொள்வது நிச்சயமா தாக்குதல் செயல்தான். ஒருவேளை வேணும்னே பாதுகாக்கப்படாத வைஃபை இணைப்புகள் உங்களுக்கான பொறியா கூட இருக்கலாம். சிக்கி கொள்ளாம தப்பிச்சிருங்க. அதனால இனிமேட்டு இலவச வைஃபையை பயன்படுத்துறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மாறி வரக்கூடிய இந்த மாடர்ன் உலகில எது எது சட்டத்திற்கு உட்பட்டது, எது எது சட்டத்திற்கு விரோதமானது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு நாம செயல்பட்டா முன்னெச்சரிக்கையோடு இருக்கலாம்.